Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. ஃபர்ஸ்ட் எம்ஜிஆரோட கலையரசி என்ற படத்துல ஹீரோயின் ஆக்ட் பண்ணிட்டேன் 14 இயர்ஸ்ல. ஹைதராபாத் போயிட்டு உட்கார்ந்தா இங்க இருக்கிற கால் ஷீட் கொடுக்க முடியாது. அவங்க நமக்காக கால் ஷீட் மாத்திக்க மாட்டாங்க. பெரிய ஹீரோஸ், டாப் ஹீரோஸ்னா எம்ஜிஆர், சிவாஜி, இவங்க எல்லாம். நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணோம்னா 7 to 1, 2 to 9, 10 to 2 நைட். அந்த காலத்தில் நாங்கள் ஆக்ட் பண்ணும்போது ஹீரோயின்ஸ்க்கு வந்து ரொம்ப செக்ஸியாக காட்ட மாட்டாங்க. அதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க கிளாமராக, டைட்டு ட்ரெஸ்ஸு, ஃபுல்லு ஜுவல் இருக்கும், சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். அப்படி அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஜூஸு, டயட்டு தெரியாது. இப்போ சாப்பிடணுன்னா முடிய மாட்டேங்குது. அப்போ சாப்பாடு இருந்து சாப்பிட முடியல. அவர் இருந்தால் என் ஃபுல் லைஃப் ரொம்ப இதுவாக இருந்திருக்கும், ஆஹான்னு இருந்திருப்பேன். நான் இங்கே வந்திருக்க மாட்டேன், இப்படி இருந்திருக்க மாட்டேன். அந்த பையனு கேட்குறான், நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள், இது பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. இது பற்றி சொல்கிறது எல்லாம் மறந்து போயிட்டேன் அப்படின்னு. பொதுவாக ராஜஸ்ரீ அவங்களோட பேரை கேட்டோம்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு நினைவுகள் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ கரண்ட்டில் வந்து த்ரிஷா அவங்கள சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ரஜினி, கமல், அஜித், விஜய், விக்ரம், சூர்யா, ஜெயம் ரவி, விஷால், கார்த்தின்னு எல்லாருக்கூடமே பேர் பண்ணியிருப்பாங்க. அதே போல் ராஜஸ்ரீ அம்மா வந்து எம்ஜிஆர் ஐயாலேருந்து சிவாஜி ஐயா, ரவிச்சந்திரன் அவர்கள், ஸ்ரீ ஜெமினி கணேசன், அந்த டைமில் பீக்கில் இருந்த எல்லா நடிகர்களுடையும் நீங்கள் ஜோடி சேர்ந்துருக்கீங்க. இன்னொரு பக்கம் தெலுங்குலையும் சரி, கன்னடத்துலையும் சரி, என்டி ராமாராவ் கூட 25 மேற்கொண்ட படங்கள், எவ்வளோ நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு பீக் டைமில் எப்படி வீட்டுக்கெலாம் வர நேரம் இருக்குமா, இல்லை தொடர்ந்து எங்கன்னா ஷூட்டிங் போயிட்டே இருப்பீங்களா? நான் வந்து பிகினிங்லேருந்து சின்ன வயசுலேருந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சொன்னேன் இல்லையாங்க. அப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு எம்ஜிஆரோட கலையரசி என்ற படத்தில் ஹீரோயின் ஆக்ட் பண்ணிட்டேன் 14 இயர்ஸில். ஹீரோயின் சந்திரமண்டலத்தில் இருக்கிற ஒன்றும் அப்பாவி பொண்ணு, ஒன்றுமே தெரியாத பொண்ணு, இளவரசியாக வருவீங்க. இளவரசி நீ பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன், கலையரசி. அதனால அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் காதலிக்க நேரம்ல என்ட்ரு ஆனதுக்கப்புறம் திரும்பி பார்க்கவே இல்லை நான். அப்படி நிறைய படங்க வந்துடுச்சு. ஏன்னா அந்த காலத்தில் என்னங்க, ஒரு டாப் ஹீரோஸ் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், தெலுங்கு என்டி ராமாராவ், நாகேஸ்வரராவ், அவங்க கால் ஷீட்டு மெயின். லேடிஸ்க்கு வந்து அவங்க கால் ஷீட் இருக்கும்போது நம்ம ஃப்ரீயாக இருந்தால் தான் அந்த படத்தில் போடுவாங்க. நம்ம ஹைதராபாத் போயிட்டு உட்காந்தா இங்கே இருக்கிற கால் ஷீட் கொடுக்க முடியாது. அவங்க நமக்காக கால் ஷீட்டு மாற்றிக்க மாட்டாங்க. பெரிய ஹீரோஸ், டாப் ஹீரோஸ்னா எம்ஜிஆர், சிவாஜி, இவங்க எல்லாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறது, எங்கே ராஜஸ்ரீ இல்லையான்னு சொல்லுவார் எம்ஜிஆர். ராஜஸ்ரீ இந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்லா இருக்கும், போடுங்கன்னு. அவங்க கம்பெனியிலேருந்து வந்து பார்த்தா கால் ஷீட் இல்லை, அவங்க ஹைதராபாத்தில் இருக்காங்கன்னொடனே, ஐயோ அவங்க இல்லையாங்க அப்படின்னு சொன்னோடனே, சரி வேறு யாராவது அந்த மாதிரி போட்டுருங்க, வேறு ஹீரோயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க குடியிருந்த கோயிலில் துள்ளுவதோ இளமை சாங்கு முதல்ல வந்து ஸ்ரீவித்யாவே ஒரு பேட்டியில் சொன்னாங்க, என்ன தான் முதல்ல புக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ராஜஸ்ரீ ஆக்ட் பண்ணாங்க அந்த கேரக்டர். இப்போ ஒரு கேரக்டருக்கு அவங்க செட் ஆவாங்க. அப்புறம் காதலிக்க நேரமில்லையே கூட வேறு அவங்கள போட்டுட்டு திருப்பி என்ன போட்டாங்க அந்த ரோல். அதே மாதிரி ஹிந்தியில் கூட எல்லா ஹிந்தி ஆர்டிஸ்ட்டு, நான் மட்டும்தான் அது கூட ஹிந்தியில் யாராவது போடானா ராஜஸ்ரீ மாதிரி அந்த கிளாமர் வராது, அந்த சாங்கு, அந்த அனுபவம் புதுமை அப்படின்னு நினச்சி என்ன புக் பண்ணாங்க. சரி சரி. அப்படி சில ரோல்ஸ் எல்லாம் இப்போனா இவங்க சொன்ன மாதிரி இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்கங்க, எக்கச்சக்கமாக. இவங்க இல்லைன்னா இன்னொரு நிறைய பேர் இருக்காங்க. அப்படி நிறைய படங்க எனக்கு எம்ஜிஆர் கூட, சிவாஜி அவர் கூட, ஜெய்சங்கர், ரவி எல்லாரும் கூட மிஸ் ஆச்சு. ஆனால் தெலுங்கில் என்னாச்சுன்னா ரொம்ப பிஸி ஆகிட்டார், ரொம்ப பிஸி ஆகிட்டார். என்டி ராமாராவ் நைஸ்ராவ், என்டி ராமாராவ் நைஸ்ராவ், காந்தாராவோட ஜோடி என்ன ராஜஸ்ரீ தான் பேர். அப்படிப்பட்ட காந்தாராவருக்கே நான் கால் ஷீட் கொடுக்க முடியாமல் என்டி ராமாராவோட ஆக்ட் பண்ணும்போது அவர் படத்துக்கு நான் நிறைய கால் ஷீட் கொடுக்கல. அப்போ அவர் வேறு ஆர்டிஸ்ட் எல்லாம் ட்ரை பண்ண, ஐயோ எனக்கு ஜோடியானா ராஜஸ்ரீ தான் ஜோடியாக இருக்காங்க, வேறு ஆர்டிஸ்ட் செட் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஆக்ட் பண்ணி அந்த டைமில் நாங்கள் சில விஷயம் கேள்விப்படுவோம், அது உண்மையாக பையான்னு கூட தெரியல. இப்போது தொடர்ந்து இப்போ எம்ஜிஆர் ஐயா படத்தில் நடித்தா சிவாஜி சார் படத்தில் நடிக்க மாட்டாங்க, ஒருவேளை சிவாஜி சார் படத்தில் நடித்தா இவங்க படத்தில் நடிக்கிறதுக்கு அது ஒரு சின்ன ஒரு ஊடல் போல் உள்ளே போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் உண்மையா?
இல்லை தெலுங்குல இருக்குமா அந்த மாதிரி என்டிஆர் கூட நடிச்சா இவர் கூட நடிக்கக்கூடாது அந்த மாதிரி? அதெல்லாம் போயிங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆ. இவரோட நடிச்சா அவங்க கூட நடிக்க முடியாது. கால் ஷீட் ஏதாவது இடிச்சுதுன்னா இவங்க ஷூட்டிங்கு போயிட்டு அவங்களுக்கு கொடுக்கலன்னா அப்படி ஏதாவது கிளாஷ் ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தவிர, எல்லா ஹீரோஸும் ஒன்று தான். அவங்கக்குள்ளே ஒன்றும் இல்லை, அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? எம்ஜிஆர் சிவாஜி எத்தனை படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிப்பாங்க. என்டி ராமாராவ் நாகேஸ்வரராவ் கூட அப்படி தான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் ஆக்ட் பண்ணும்போது எங்களுக்கு யார் முதல்ல புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் கால் ஷீட் கொடுத்துருவோம். அப்படி நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணோன்னா 7 to 1, 2 to 9, 10 to 2 நைட் ஆக்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் எடுக்கிறதுக்குள்ளே ட்ரெஸ்ஸு நல்லா ஆகிடும். தூங்கினோமா எழுந்திரிச்சோமா திருப்பி ட்ரெஸ் போட்டோமா ஆக்ட் பண்ணோமா அப்படின்னு ஆகிடும். ஆனால் சோபன் பாபு மட்டும் சொல்லுவார், தெலுங்குல சோபன் பாபு. தெரியுது. அவர் என்ன சொல்வாருன்னா, அவரோட ஷூட்டிங் நடந்ததுன்னா நான் சொல்லுவேன், அவர் 9 o'clock பேக்கப், நான் ஒர்க் பண்ண மாட்டேன், 9 ஆயிடுச்சு அப்படின்னுவார். என்னங்க 2 ஷார்ட்டு 2 சீனு, அந்த 2 டைலாக் முடிஞ்சதுன்னா முடிஞ்சிடும் அந்த சீனு. அப்புறம் திருப்பி இதுக்காக நாளைக்கு வரணும் இல்லையா, முடிச்சிடலான்னா என் கிளாமர் அடிப்படும் அப்படின்னுவார். ஏன் அது? அவர் பியூட்டிக்கு அந்த தூக்கம் இல்லைன்னா கண்ணெல்லாம் உள்ள போயிட்டு இதாகும், அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்காது அப்படின்னு. நாங்கள் லேடிஸ் நாங்கள் சொல்கிறது அவர் சொல்லுவார், நான் கிண்டல் பண்ணுவேன், என்னங்க நாங்கள் சொல்ல வேண்டிய டைலாக் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்படி சொல்ல ஹீரோஸ் எல்லாம் நல்லா அந்த காலத்தில் எல்லாரும் நல்லா. ஆனால் அந்த டைமில் இப்போ நீங்கள் சொல்லும் போது கூட அந்த கிளாமருக்குன்னு அப்போ ஒரு மீட்டர்லாம் ஏதாச்சும் இருந்துச்சாமா? இப்போ இது ஏன்னா உண்மையாக சொல்லணும்னா சில 60கள் 70கள் வந்த பாடலில் பார்க்கும்போது என்னப்பா அந்த டைம்லேயும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்களா? ஏன்னா இப்போ என்னோட புரிதல் படி எப்படின்னா அந்த டைமில் வந்து நிறைய ஆங்கில படங்களோட தாக்கம் இருக்கும். ஸோ ஆங்கில படங்கள் இந்த மாதிரி காட்டும் போது ஓகே நம்ம ஏதாவது மாதிரி ட்ரை பண்ணக்கூடாதுன்னு கூட நிறைய டேரக்டர்ஸ் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்த்துட்டீங்கன்னா இப்பயும் நீங்கள் எத்தனையோ பாடல்கள் ஹிட் பாடல் இருந்தாலும் இந்த துள்ளுவத இளமை இப்பயும் ஸ்டேஜில் பயங்கரமாக அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ட்ரெஸ் போடணும், இந்த மாதிரி கிளாமர் ட்ரெஸ் அப்படி சொன்னால் உங்களுடைய எண்ண ஓட்டம் அப்போ எப்படி இருக்கும், என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த காலத்தில் நாங்கள் ஆக்ட் பண்ணும்போது ஹீரோயின்ஸ்க்கு வந்து ரொம்ப செக்ஸியாக காட்ட மாட்டாங்க, அதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க கிளாமரா. இப்போ சில்க் ஸ்மிதா அவங்க எல்லாம் இப்படி அப்படி ஜோதி லக்ஷ்மி, அனுராதா அப்படின்னு சில பேர் இருக்காங்க. இப்போ என்னன்னா ஹிந்தியிலேருந்து வந்தவங்க எல்லாம் அவங்க எந்த ட்ரெஸ்ஸும் செக்ஸி ட்ரெஸ்ஸு எல்லாம் போடுறாங்க. அதில் தப்பில்லை, அந்த காலம் மாறிப்போச்சு இல்லையா. நாங்கள் அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு காதலிக்க நேரம் இல்லை படத்தில் தான் ஜீன்ஸ்ன்னு சொல்லுவோம், அப்போ இப்போ லெகின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டைட்டு. அப்படி பேர் மாறுது. ஆனா அப்பயே லெகின்ஸ்லாம் இருந்துச்சா அந்த டைம்ல? அத கிட்டத்தட்ட அதே காதலிக்க நேரம்ல இல்ல போட்டோம் லெகின்ஸ் எல்லாம், லெகின்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ லெகின்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ லெகின்ஸ் அப்படியே ஜெகிங்ஸா வேற மாறி இருக்கு. இப்போ எல்லாம் பேண்ட் போட்டு கன் ஷூட்னு சொல்லிட்டு கிழிஞ்சு போன மாதிரி போட்டுட்டு அது ஒரு ஃபேஷன். அது காலத்துக்கு தகுந்த மாதிரி. நீங்க எப்பயாச்சும் வேணான்னு சொல்லிருக்கீங்களா? இப்போ ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு காஸ்டியூம் டிசைனர் கொடுத்து வேண்டாங்க ரொம்ப கிளாமரா இருக்கு வேண்டாங்க அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிருக்கீங்களாமா? ஆனா சில படத்துல கொஞ்சம் அசிங்கமா இருந்தா போட மாட்டோம் நாங்க. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் நான் ஆக்ட் பண்ண படத்தில் எந்த படத்துலையும் ரொம்ப கிளாமராக இருக்கும், செக்ஸியாக இருக்கும், ஆனால் வல்காரிட்டி இருக்காது. ட்ரெஸ் ஃபுல்லாக ஸ்கின் கிளாத் போட்டு தச்சிடுவாங்க எங்களுக்கு. தொப்பல் நீங்கள் பாருங்கள், துள்ளுவது வேணுமா கூட எல்லாம் ஸ்கின் கிளாத் போட்டு நம்ம ஸ்கின்ல இதாகிடும். அப்படிப்பட்டது தான் தவிர ரொம்ப இதுவாக ஆகிற மாதிரி நாங்கள் ஆக்ட் பண்ண மாட்டோம், காட்ட மாட்டாங்க அப்போ. ஸோ இப்போ நிறைய ஆக்டர்ஸ் கூட நீங்கள் நடிச்சிருக்கீங்க. யாரோட எந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோட ஷூட்டிங் போனோன்னா அது ஒரு தனி ஜாலியாக இருக்கும். ஏன்னா இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்க எம்ஜிஆர் ஐயா வந்து அந்த அப்படி பார்த்துப்பாங்க அவங்க கூட நடிக்கிறவங்களெல்லாம். மாதுளப்பழம் ஜூஸ்னால் அது கரெக்டாக பாகிஸ்தான்லேருந்து மாதுளப்பழம் ஜூஸ் வந்து ஜூஸ் வரும், அது மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கும். அந்த மாதிரி யாரோட ஷூட்டிங் போனால் பயங்கரமான ஒரு சாப்பாடு, ஒரு வித்தியாசமான ஒரு கவனிப்பு இருக்கும்? நான் இது வரைக்கும் 2 பெரிய ஹீரோட சாப்பாடும் சாப்பிட்ருக்கேன். சரி. எம்ஜிஆர் வீட்டு சாப்பாடு சாப்பிட்ருக்கேன், அப்புறம் சிவாஜி கமலம்மா. நாங்கள் நீலவானம் ஷூட்டிங்க்கு கொடைக்கானல் போனோம். அப்போ அந்த நீலவானம் ஷூட்டிங் அப்போ ஷூட்டிங் முடிஞ்சு போனதுக்கப்புறம் லஞ்ச் ஹவரில் டின்னர் கமலம்மா வந்து அவங்க டைனிங் டேபிள்லேயே உட்காருவோம் நாங்கள் எல்லாம். அப்போ பிரபு, ராம்குமார் எல்லாம் சின்ன சின்ன பசங்க. அவங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா ரிச் சாப்பாடு. சிவாஜி வீட்டில் சாப்பிட்டா மட்டும் ரொம்ப ரிச்சாக இருக்கும். எல்லாருக்கும் என்ன சாப்பிட்றதுன்னு புரியாது. கருவாடுலேருந்து மாம்பழம்லேருந்து சீசன் இல்லைன்னாலும் எல்லா வெரைட்டிஸும் வச்சுருவாங்க. எம்ஜிஆர் வீட்டு சாப்பாடு கூட அவர் என்னன்னா அவர் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாறுவார். நான் என்ன ஒரு ஷூட்டிங்கில் வந்து மைசூரு கிட்ட நந்தி ஹில்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சாங் எடுத்தாங்க, நான் பாடும்போது தென்றல் காட்டு, எம்ஜிஆரோட. அப்போ அந்த லஞ்ச் ஹவரில்
நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதே எல்லா லைட் பாய்ஸ்க்கும் டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்கும் அந்த சாப்பாடே போடுவாங்க. எல்லாரும் சாப்பிட்டாச்சான்னு பார்த்துட்டு அவர் எல்லாரும் அதே சாப்பாடு நமக்கு. அப்படி எல்லாம் சாப்பாடு விஷயத்தில் எம்ஜிஆராவது சிவாஜியாவது ரிச்சாக இருக்கும். அப்போ நீங்கள் இப்போ ஹீரோயின்ஸ்லாம் பார்க்கும்போது இப்போ நம்ம என்னதான் நிறைய கொடுத்தாலும் வேண்டாம் டயட்டில் இருக்க நான் உடம்பை மெயின்டைன் பண்ணணும், நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? அப்போது நாங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறதுன்னா சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. அந்த கேப்ல கிடைக்கும் ஜூஸ் அந்த மாதிரி குடிக்கிறது தான் ஜாஸ்தி. எங்கள் அக்கா மாதுளம் ஜூஸ் கொடுப்பாங்க எனக்கு. ஏன்னா அதுவும் இத்தினோண்டு எனர்ஜிக்காக. நான் வந்து நிறைய தெலுங்குல ஃபோக்லர் படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். டைட்டு ட்ரெஸ்ஸு ஃபுல்லு ஜுவல் இருக்கும். ஒரு சாய முடியாது, எல்லாம் ஜிகு 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 ஜிகுன்னு இருக்கும். அந்த ஃபோக்லர் நகை எல்லாம் ஹெவியாக இருக்கும். என்டி ராமாராவோட ஆக்ட் பண்ணும்போது அப்போ டைட்டாக இருக்கும்போது நம்ம சாப்பாடு லஞ்ச் ஹவரில் சாப்பிடுவோம். சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். அப்படி அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஜூஸு டயட்டு பெரிய. இப்போ சாப்பிடணுன்னா முடிய மாட்டேங்குது. அப்போ சாப்பாடு இருந்து சாப்பிட முடியல. அப்போ டைம் இல்லை. சரி, ஓகே. இப்போது எல்லாரோட வாழ்க்கையிலையும் வந்து அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு எல்லாமே இருக்கும். சில நேரங்கள் வந்து ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு தெரியாது. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நீங்களும் உங்கள் கணவரும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு 2 வாரத்தில் அவர் மரணம் அடையாறார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காலத்தோட சூழல். இப்போ உங்களை பற்றி கேள்விப்படும் போது நீங்கள் சின்ன வயசில் வந்து உங்களுக்கு ஒரு 3 வயசோ 4 வயசு இருக்கும்போது அப்பா மரணம் அடைகிறாரு. ஸோ அதே போல் உங்கள் பையனுக்கு ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கும்போது அவருடைய அப்பா, அதை உங்கள் கணவர் மரணம் அடைகிறார். ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இந்த வாழ்க்கையில்? ஏன்னா உங்களுக்கு அமைஞ்ச வாழ்க்கை வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான வாழ்க்கை, அவ்வளோ ஒரு பீக்கில் இருக்க ஒரு பொலிட்டீஷியன், நீங்கள் ஒரு இதுவாக இருக்கீங்க. ஸோ அப்படி நினைக்கும் போது எல்லாமே நல்லா அமைஞ்சது. ஆனால் டக்குன்னு ஒரே நாளில் மாறிடுச்சுன்னும் போது அது எப்படி சொல்லுவீங்க? அது விதியோட விளையாட்டுன்னு சொல்லுவீங்களா, இல்லை ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சுன்ற ஒரு கேள்வி இருந்துச்சா? அதை பற்றி சொல்ல முடியுமா? லைஃப்பில் எல்லாம் நம்ம நினச்ச மாதிரியே நடக்காதுங்க. கடவுள் வந்து நம்ம பிறக்கிறதுக்கு முந்தையே நம்ம தலையெழுத்து எழுதி வச்சுருப்பாரு. இப்போ அவர் இந்த லைனே இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் பொலிட்டிஷியன். அது அந்த டைம் வரும்போது அப்படி சேரும். அது பிராப்தம். அது வந்து யாருக்கு யாருன்னு எழுதி வச்சுருப்பாங்க கடவுள். எவ்வளோ நாள் அவருக்கு எனக்கு என் பையன் நல்ல பையனை கொடுத்துருக்காரு எங்கள் வீட்டுக்காரர். என் பையன் ரொம்ப நல்லவா, என் மருமகள் ரொம்ப நல்லவா, சின்ன பேத்திங்க. இது ஒரு லைஃப். அவர் இருந்தால் என் ஃபுல் லைஃப் ரொம்ப இதுவாக இருந்திருப்பேன், ஆஹான்னு இருந்திருப்பேன். ஏன்னா மினிஸ்டர் லெவலில் நான் இங்கே வந்திருக்க மாட்டேன், இப்படி இருந்திருக்க மாட்டேன். நான் அப்பயே இப்போ நீங்கள் கல்யாணம் இருக்கும்போது ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு, சுகாதாரத்துறை அமைச்சராக அவர் இருந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்து நெஹ்ருவோட ஃபோட்டோஸ் இருக்குது, இந்திரா காந்தி. என்ன திடீர்னு போவார், அப்பாயின்மெண்ட் கூட வேண்டாம் அவருக்கு. திடீர்னு போவார், மீட் பண்ணுவார். செல்வாக்கு அந்த டைம்லேயே திடீர்னு ரெடியாக இருக்கும் ஒரு பாக்ஸு. ஏர்போர்ட்ல இருந்து போடுவார், நான் டெல்லி போகிறேன் அப்படின்வார். அந்த பேக் எப்பவும் காரில் இருக்கும். அப்படி இது பண்ணுவார். என்னங்க கடவுள் எல்லாம் கொடுத்துட்டா நம்ம பூமி மேலேயே நிற்க முடியாது. அதனால கடவுள் யாருக்கு எப்போ எது கொடுக்கணுமோ அவ்வளோதான் கொடுப்பாரு. ஏதோ பேரும் புகழும் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஏதோ இப்போ வந்து இந்த லைஃப்பில் என் பையனோட நான் வந்து இந்த ஏஜில் பேரன் பேத்தியெல்லாம் பார்த்துட்டு மருமகளோட எல்லாரோட செட்டில் ஏதோ நல்லா இருக்கும். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போக வேண்டியது அவ்வளோதான். சரி. இப்போ திருமணம் ஆன உடனே நீங்கள் சினிமாவில் நடிக்கிறத முற்றிலும் தவிர்த்துட்டீங்க. அது முன்னாடியே நீங்கள் அவங்க கணவர் சொன்ன விஷயம் தான். ஆனால் இப்போது சில வருடங்களுக்கு அப்புறம் கணவர் இறக்குறாரு, மகன் இருக்காங்க. அப்போ மற்றவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, நீங்கள் சினிமாவில் நடிக்கலாமேம்மா, இப்போ உங்களுடைய அது ஒரு மைண்ட் டைவர்ஷனுக்காச்சும் அது உதவுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. சொன்னாங்க. என் பையனை சென்ட் ஜோன்ஸில் ஸ்கூலில் படிக்கும்போது ஜெயபிரதா இல்லை நம்ம ஆர்டிஸ்ட்டு, அவங்க எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அம்மா சிஸ்டர்ஸ் எல்லாம், அவங்க பையனும் அங்கே தான் படிக்கிறான். பிக்கப் பண்ணிக்கிட்டு நாங்கள் எல்லாம் போவோம் ஸ்கூலு. ஜெயபிரதா சார், என்னங்க சும்மா வீட்டில் உட்காந்துருக்கீங்க, சீரியல் ஒர்க் பண்ணலாம் இல்லையா, அது ஒர்க் பண்ணலாம் இல்லையா? நான் சொன்னேன், ஒரு வாட்டி நம்ம வார்த்தை கொடுத்தா ப்ராமிஸ் பண்ணா அது கீப் அப் பண்ணணும். உங்கள் கணவர் கொடுத்த வாக்கு? நான் கொடுத்த ஆஃப்டர் மேரேஜ் நான் ஒர்க் பண்ண மாட்டேன். அதனால் இது வரைக்கும் கூட இது இன்டர்வியூஸ் ஏதோ நான் கூட இருக்கேன்னு கொடுக்குறத தவிர ஆக்ட் பண்ணல. அதனால தான் கொஞ்ச நாள் எங்கள் வீட்டுக்கார போனதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் இருந்தேன், அதுக்கப்புறம் வைசாக்ல இருந்தேன். இங்கே வந்து 10 இயர்ஸ் யார் கண்ணிலும் ஆப்படல. நான் அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா அம்மா வந்து எனக்கு கூப்பிட்டு எம்ஜிஆர் அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கலைமாமணி கொடுத்தாங்க அவங்க. இப்படியெல்லாம் அதனால திரும்பி பார்க்குறேன் நான் கொடுக்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு சேனல் டிவியில் திரும்பி பார்க்குறேன் டிவி சேனல்காரங்க கேட்டாங்க. அவங்க எங்கள் பையனோட கல்யாணத்துக்கெல்லாம் வந்தாங்க, ஃபோட்டோவில் இருக்காங்க இல்லையா. நான் சொன்னேன் கொடுக்குறதில்ல. எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணார் அவர், இல்லைங்க நான் கொடுக்குறதே இல்லைன்னு. 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் ஆச்சு. அப்புறம் சொன்னாங்க, அம்மா வந்து உங்கள்
இன்டர்வியூ எடுக்க சொல்கிறாங்க ஜெயலலிதா அம்மா அப்படின்னாங்க. ஐயோ! எப்படி நான் வந்து என் மூஞ்சியும் நானும் என்னமோ மாதிரி இந்த உலகத்திலேயே இல்லை. எனக்கு மைண்டு எல்லாம் வேறு டைப்பாக இருந்தேன் நான். 10 வருஷம் யார் கண்ணில் படாமல் அப்படி இருந்தேன். அப்போ நான் என்ன சும்மா கேட்குறாங்களேன்னு அந்த பையன் ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி ஒரு பையன் வந்தான் டிவி சேனல் எடுக்கிறதுக்கு. மார்னிங் சொன்னால் 1/2 hour அம்மா முடிச்சுட்டு 1/2 hour அவ்வளோதான் சேனல். காலம்பர் வந்தாங்க. சரி 1/2 hour நான் சொன்னேன் இப்படி தான் வேர்த்து கொட்டுது, ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, லைட் எல்லாம் வச்சாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த லைட் எல்லாம் போட்டோன்னே உட்காந்தா பேச்சு வரல எனக்கு. அந்த பையனு கேட்குறான், நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள், இது பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. எது பற்றி சொல்கிறது, எல்லாம் மறந்து போயிட்டேன் அப்படின்னு. அவன் சொன்னான், இல்லைங்க அவரோட சிவாஜியோட ஆக்ட் பண்ணீங்களே அந்த படம் ஆக்ட் பண்ணீங்களே எம்ஜிஆரோட துள்ளுவதோ இழுவேன். என்னப்பா இப்போ துள்ளுவதோ இழுவா மாதிரியா இருக்கேன், நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன்ப்பா. எனக்கு டிவி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்து பழக்கமே இல்லைப்பா. நான் டிவி லைட் முன்னால் நின்று ரொம்ப நாள் ஆச்சு. கேமராவை பார்த்தாலே எனக்கு பயம் வந்துருச்சு, என்ன பேசணும்னு தெரியல. நீங்கள் என்னமோ கேள்வி கேட்குறீங்க, சொல்லுங்கள் சொல்லுங்கன்னா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு அப்படின்னு. இல்லை 2 வார்த்தை அது சொல்லுங்கள் இது அப்படி பாருங்கள். காலம்பரை வந்தவங்க சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உட்காந்தாங்க. எனக்கு அந்த திரும்பி பார்க்குறேன் பண்ணதுக்கு அப்புறம் தலை சுற்றிடுச்சு. ஐயோ என்னடா இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க, நான் எல்லாம் மறந்துட்டேன், ப்ரிப்பேர் கூட ஆகலைண்ணா, என்ன அதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. அந்த ஃபீல்டை வச்சு கம்ப்ளீட்டாக நான் தொடச்சிட்டேன், என் மைண்டில் டிலீட் பண்ணிட்டேன். என் லைஃப் என்னென்னா என் பையனும் படிக்க வைக்கிறது, என் பையனை பார்க்குறது, இதுதான் என் ஃபேமிலி லைஃப். இது ஒரு சாப்டர் க்ளோஸ், சினிமா லைன் க்ளோஸ். இது செகண்ட் லைஃப். இந்த லைஃப்பில் சினிமா கினிமா ஒன்றும் இல்லை. என் பையனும் நானும் அவனை படிக்க வைக்கணும், அவங்க அப்பா அவங்க மாதிரி பெரிய ஆளாக்கணும், அதுதான் என்னோட. ஒரு வாட்டி சரோஜா தேவக்கா ஃபோன் பண்ணாங்க, என்ன ராஜி எங்கே இருக்கே, உன்னை பற்றி ஒரே டிவியில் சாங்ஸாக வருது, நீ இருக்கியா இல்லையான்னு எனக்கு டவுட் வந்துருச்சு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைக்கா நான் இருக்கேன்க்கா, ஆனால் யாருக்கும் தெரியாது இங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். ஆனால் அப்பப்போ நம்ம ஃபேஸ் காட்டணும் இல்லையா, நம்ம இருக்கோம், நல்லா தான் இருக்கோம், அதனால தான் சேனல் கொடுக்குது. ஓகேங்க, தேங்க்யூங்க. இந்த இவ்வளோ நேரம் கேட்ட என்ன இன்டர்வியூ எல்லா ஜனங்களுக்கும், என்னோட அபிமானிகளுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கலாட்டா ரொம்ப கலாட்டாவாக இருக்கணும். நீங்களே கலாட்டா பண்ணிட்டீங்கப்பா. Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses.